கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயதரணியை ஆதரித்து களியக்காவிளை பகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். மிரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகியிருக்கு. அதனாலதான் மிரண்டு போய் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பிரச்சார கூட்டத்தில் நிதானத்தை தவறி இப்ப திமுக மேல மிகவும் கடுமையான அளவுக்கு பாயக்கூடிய அளவுக்கு சீரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சுகிட்டு இருக்கு. பூரண மதுவிலக்கு என்று தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லல என்று ஜெயலலிதா ஒரு பொய்யை அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவர் பல இடங்களில் அதைத்தான் பேசி வருகிறார். பொய் சொல்வதற்கென்றே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவாகத்தான் இருக்க முடியும். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி அம்மா புழுகு ஜெயலலிதா புழுகுன்னு இப்போ நாட்டில் பேசக்கூடிய நிலை. ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு கூட வரும், பல பாட்டுகள் இருக்கு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆக இப்படி பொய்யையே இன்றைக்கு மூலதனமாக வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம். இதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை. அத்தோடு நிறுத்தினா கூட கவலை இல்லை, சொல்லாததையும் செஞ்சு முடிச்சுட்டாங்களாம். எங்க போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிறது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜெயலலிதா பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக பூரண மதுவிலக்குன்னு சொல்லல என்று ஜெயலலிதா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக தான் திருடி பிறரை நம்ப மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆக மதுக்கடைகளை திறந்த ஜெயலலிதா அவருக்கு மதுக்கடைகளை மூடுவோம் என்று திமுக கூறுகிற போது ஆத்திரம் வருது, கோபம் வருது. நான் இங்கு பணிவோடு சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் 1974 தான் மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார்கள். 1300 பார்களை 128 டாஸ்மாக் கடைகளை முதல் கட்டமாக மூடியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள்.